லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 வெற்றி நடை போடுகிறது. திண்டுக்கல் மாவட்டம் பாலகிருஷ்ணாபுரம் பகுதியில் முறையான சாலை, குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதியின்றி பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் விக்னேஷ் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். திண்டுக்கல் எடுத்து பாலகிருஷ்ணாபுரம் ஊராட்சி போதிய அடிப்படைகள் எதுவும் இல்லாத ஊராட்சியாக உள்ளது. அதாவது குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் சாலை அங்கே மிகவும் மோசமான நிலையாகவும் குண்டும் குழியுமாக உள்ளது. ஏனென்றால் அங்கு அருகில் உள்ள தனியார் 2 பள்ளிகள் உள்ளது. இங்கு ஊராட்சியிலிருந்து செல்லக்கூடிய சிறுவர் சிறுமிகள் அந்த பள்ளியில் பயின்று வருகிறார். ஆகையால் காலையில் மற்றும் மாலையில் செல்லக்கூடியதால் விபத்துக்கு உள்ளாகினால் அந்த மாணவிகள் பெற்றோர்கள் ரொம்பவும் அச்சப்படுகின்றனர். இரண்டாவது சாக்கடை. இந்த பாலகிருஷ்ணாபுரம் ஊராட்சி சாக்கடைகள் எதுவுமே சரியாக பராமரிக்கப்படாமலும் மூடப்படாமலும் அதாவது தேங்கி நிலையில் உள்ளது. தேங்கி நிலை என்றால் அந்த சாக்கடையிலிருந்து உருவாகக்கூடிய புழுக்கள், கொசுக்கள் அதாவது டெங்கு, மலேரியா போன்ற அதிக நோய் தொற்று காரணமாக ஏற்படுகிறது. அதனால் நோய் தொற்று காரணமாக ஏற்படுகிறது. அதனால் மக்கள் அச்சமடைகின்றனர். மூன்றாவது குப்பை. இந்த குப்பை தெருவோரங்களிலும் சாலை ஓரங்களிலும் கொட்டப்பட்டு அதை தீ வைத்து எரிக்கின்றனர். இந்த தீ வைத்து எரிக்கின்ற புகையினால் புகை மாசு ஏற்படுகினால் அதனாலும் நோய் தொற்று ஏற்படுகின்றன. மக்கள் மிகவும் அச்சப்படுகின்றனர். மூன்றாவது குடிநீர். அங்கே எந்த ஒரு அடிப்படை குடிநீர் இணைப்புகள் எதுவும் இல்லை என்று சில தெருக்களில் மட்டும் இணைப்புகள் 3 அல்லது 2 குழாய்கள் இணைத்துள்ளன. அதுவும் கூட 3 மாதத்துக்கு ஒரு முறை 2 மாதத்துக்கு ஒரு முறை தான் தண்ணீர் விடுகிறார்கள். அதனால் குடிநீருக்காகவும் மிகவும் 4-5 கிலோமீட்டர் போய் சென்று அந்த குடிநீரை எடுத்து வருகின்றனர் என மக்கள் கூறப்படுகின்றனர். ஆகையால் இதை உடனே ஊராட்சி மன்ற நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகமும் இணைந்து உடனடியாக இது அனைத்தும் சரி செய்ய வேண்டும் என மக்களிடையே கோரிக்கை விடுத்துள்ளனர். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக திண்டுக்கல்லிலிருந்து விக்னேஷ்.